இது வாங்கிக்கலாமா? ஹே ஆல், வெல்கம் டு கிக்கி விலாக்ஸ். அனதர் டே டி நகர் தான் போகிறோம். என்னடா சும்மா சும்மா டி நகர் போகிறோன்னு பார்க்க வேண்டாம். ஸோ ஷாப்பிங்னாலே ஒரே டைமில் நம்ம எடுத்துட மாட்டோம். நிறைய டைம் போக வேண்டியது இருக்கும், நிறைய பர்ச்சேசிங் இருக்கும். ஒரே டைமில் நம்ம எல்லாத்தையும் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைமும் பத்தாது. அதனால இன்னொரு ஷாப்பிங் இன்றைக்கி யாருக்கு எடுக்க போகிறோன்னு பார்த்தா அக்காக்கும் பாப்பாக்கும் தான் எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். எப்பவும் போல் டி நகர் கூட்டமாக தான் இருந்துச்சு. பட் அதர் டேஸை கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பாப்பா என்னை பார்த்ததுமே செம்ம ஹாப்பி அண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான் பாப்பாவுமே பண்ணால். ஒரே ஒரு கடை தான் இருக்குது, அந்த கடையில் மட்டும்தான் வாங்கினோன்னா நம்ம சாய்ஸஸ் கம்மியாக இருக்கும், எடுத்துகிட்டு உடனே வந்துடுவோம். ஆனால் டி நகரில் நிறைய ஷாப் இருக்குது, ப்ளஸ் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சா, எல்லாமே பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இது வேணும், அது வேணும்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அவளே நாங்கள் எது பிடிச்சிருக்கோ பார்த்து ஃபைனல் பண்ண சொன்னோம். அவள் ஒன்று ஃபைனல் பண்ணா. இது வாங்கிக்கலாமா? எடு, வச்சு பாரு. பாப்பா செலக்ட் பண்ணதில் இதை நாங்கள் ட்ரையல் பார்த்தோம். இந்த கலர் அண்ட் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பாப்பாவுக்கு என்னமோ சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் பாப்பாவே கொஞ்சம் ஒல்லியாக இருக்காளா, இந்த ட்ரெஸ் இன்னுமே ஒல்லியாக காட்டுச்சு. பட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவளுக்கு இந்த சாரீ டைப் ஷால் மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் தான் அவள் மைண்டை கன்வின்ஸ் பண்ணி வேறு கடையில் இதை விட பெட்டராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறம் வேறு எதனா கலெக்ஷன்ஸ் இருக்கா அக்காக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சாப்பிட்றதுக்காக ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டோம். இந்த ஷாப்லையாச்சும் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு ஃபைனல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரெஸ் ட்ரையல் பார்த்தோம். அதில் இந்த ஃபஸ்ட் ஒன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் செகண்ட் ஒன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரெண்டுமே பாப்பாவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. வளர்ந்தா கொஞ்சம் போட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணி இந்த ஒரு பர்பிளை நாங்கள் ஃபைனல் பண்ணோம். எது ஃபைனல் பண்ணோமோ அதை நாங்கள் ட்ரையல் பார்க்கல, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அக்காவுக்கு தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணோம். பட் ரொம்ப லேட் ஆகலை. இன்னொரு கடைக்கு போனோம், என்ன டைப்பில் வேணுன்றதை சொன்னோம். எஸ், இதுதான் ஷராரா டைப்பில் வேணும்னு கேட்டுட்டு பார்த்த உடனே எனக்கு இந்த கலர் அண்ட் டிசைன் எல்லாமே பிடிச்சிருந்தது. அக்காவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஷாப்பில் ட்ரையல் இல்லாததுனால மிரர்லேயே வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி போட்டதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். பட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுவே அக்காவுமே ஃபைனல் பண்ணிக்கிட்டாங்க. தென் நடந்து மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா சின்னதாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி திங்ஸ் வாங்க வேண்டியது, காஸ்மெட்டிக்ஸ், செப்பல்ஸ் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல ஷாப்பிங் பண்றது மட்டும் ஈஸி கிடையாது. இப்போ இந்த மிரர் பார்க்க செம்ம அழகாக இருக்குல்ல, பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் நம்ம வாங்க வந்தது இது கிடையாது. அதனால எது வாங்க வந்தோமோ அதை மட்டும் பார்த்துட்டு வாங்கிட்டு இந்த கடையிலேருந்து கிளம்பியாச்சு.
போட முடியும். பரவாயில்ல, கட்டு கட்டு. ஒன்று மட்டும் கட்டு. பிடிச்சிருக்குங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பர்பிள் கலர் ஃப்ராக் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? போட்டு பார்க்கவா உன்கிட்ட? போ போ, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். போ ஃப்ரண்ட்ல போ. சலோ, எந்த ஊரு? உண்மையாகவே செமங்க. ஏன் செமன்னு சொல்கிறேன்னா, எல்லா ஷாப்லேயுமே காயின் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த சரவணா ஸ்டோரில் பேட்டரியில் வச்சுருந்தாங்க. ஸோ காயின் இல்லாதவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி பேட்டரியில் வச்சுருந்தது ஒரு நல்ல விஷயம். எல்லா குழந்தைங்களும் இதை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு. பாப்பாக்குமே இதுலேருந்து இறங்கவே மனசு வரல. அப்புறம் வேற என்ன, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அடுத்த ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், எங்களோட எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.